அம்மா அம்மா வந்துட்டியாம்மா? ஏம்மா கொஞ்சமாவது பார்த்து நடக்கிறது இல்லையே, என்ன பழக்கம்? கம்முன்னு வீட்டில் இருன்னு சொன்னாலும் கேட்கறது இல்ல. வீட்டில் இருந்தா யாரடி காசு தருவா? சாப்பாட்டுக்கு அப்புறம் என்ன பண்றது? நான் ஆம்பளை பையனா இருந்திருந்தா கூட ஏதாவது வேலைக்கு போயாவது உன்னை பார்க்கலாம் வைக்கலாம். எனக்கு அந்த நிலைமையும் இல்லை. வீட்டில் வேலை வேலை வேலைன்னு வீட்டு வேலையே சரியா போயிருது. இதுல எங்க நான் உனக்கு செலவுக்கு காசு தர்றது, உன்னைய பார்க்கறது வைக்கிறது? விடுமா, அதனால என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஏம்மா நீ வேற, உனக்கு இப்படின்னு எங்களுக்கு உயிரே இல்லை. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரோம். அத்தை ஒன்றும் இல்லை அத்தை, சரிங்களா? ஹாஸ்பிட்டல் போவோம், ஊசி போட்டால் எல்லாம் சரியா போயிடும். சரிங்கப்பா. இங்கே பாருங்க, என்னால் இனிமேல வீட்டுக்கு அங்கே வந்தாலும் வேலைக்கு தான் நான் போவேன். வீட்டில எல்லாம் என்னால் இருந்து உங்கள் வீட்டுக்கே ஆக்கி பொங்கி போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. பார்த்தீங்கல்ல, கேரு நம்ம பார்த்துக்குவோம். என்ன பார்த்துக்குவோம்? இல்லை என்ன பார்த்துக்குவோம்? உங்கள் அம்மா விடுவாங்களா சொல்லுங்க பார்ப்போம்? 10 ரூபா காசுனாலும் உங்கள் அம்மா அப்படி விட்டுருவாங்களா? நான் சம்பாதிச்சேன்னா என் ஆத்தாளுக்கு கொடுக்கலாம் வைக்கலாம். பொம்பளை பிள்ளையா பிறந்து பார்த்ததுன்னா அந்த வலி வேதனை என்னன்னு தெரியும். சரி சரி நம்ம பார்த்துக்கலான்றோம்ல. அத்தை எந்திரிங்க அத்தை, நம்ம ஆஸ்பத்திரி போவோம். ஆமாம்மா, உடம்பு நல்லா வர வரைக்கும் நீ அங்கே இரு. அதுக்கப்புறம் நான் உனக்கு தேவையானதை நான் பார்த்துக்கிறேன். எந்திரிம்மா எந்திரி. எந்திரிக்கவே முடியலம்மா. அத்தை நான் தூக்குறேன் அத்தை, இருங்க. வரட்டு ஒரு மனுஷன் இங்க நின்றுகிட்டு இருக்கேன், பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறத பாத்தியா? என்ன வெயில், மனுஷன் வெளியே போயிட்டு வர முடியாது போலயே. என்னங்க என்ன இங்க ஒருத்தி நின்னுகிட்டு இருக்காளே, ஒரு வார்த்தை பேசணும் வைக்கணும்னு ஏதாவது இருக்கு? ஏமா நீ இன்னைக்கு நேத்தாமா நிக்கிற? தினந்தோறும் தானமா அங்க நிக்கிறேன். நான் என்னமா பேசுறது? என்ன எது வேணுமா? வேணும் தான். என்ன வேணும்? டவுன்ல இருந்து வரும்போது சொல்லி போன் அடிச்சிருக்க வேண்டியதானே, வரும்போது வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. இப்ப இங்க வீட்டுக்கு வந்துட்டு நான் மறுபடியும் டவுனுக்கு போறதா? ஐயோ வேணும்னா வேற ஏதாவது வேணுமா? வேற என்ன வேணும்? இல்லைங்க, நான் வந்து மாடு மேய்க்கலான் இருக்கேன். என்ன சிரிக்கிறீங்க? ஏம்மா உனக்கு வீட்லயே நேரங்கிழமை எந்திரிச்சு ஒரு வீட்டு வேலை பாருனாலே வலிக்க வளையாது. இதுல வேற நான் மாடு வேற மேய்க்கிறேன்றியா நீ? மாடு மேய்க்கிறதுல சாதாரண விஷயம் இல்ல. ஆமா, அது என்ன பெரிய கம்ப சுத்திரமா? எழுத்துக்கிட்டு போய் அங்க புல்லு இருக்க இடத்துல கட்டணும், மறுபடியும் சாயங்காலம் கொண்டு வந்து இங்க கட்டணும். ஓ அப்படி சொல்ற. அப்புறம் வேற என்ன தெரியும்? வேற என்ன, தண்ணி வைக்கணும், அவ்வளவுதானே. தண்ணி மட்டும் வச்சா போதுமா? என்ன இந்த வடிச்ச கஞ்சி, அந்த பழைய கஞ்சி அதெல்லாம் எடுத்து ஊத்துனா வேலை முடிய போகுது. இது போதுமா இல்ல இன்னும் இது மேய்க்கிறதுக்கு எதுவும் வேணுமா? அது போதும். அது மேய்ச்சி நான் காலையில் 6 லிட்டரு 7 லிட்டரு பால் கறக்கணும், சாயங்காலம் 6 லிட்டரு 7 லிட்டரு பாலை கறக்கணும். அதில் நான் வருமானம் பார்க்கணும். ஓஹோ அப்படி வார, சரி. அப்புறம் என்ன அப்புறம்ன்றீங்க? எனக்கு ஒரு மாடு வாங்கி கொடுங்க. இங்க வரு, மாடு எம்பிட்டு விலைன்னு தெரியுமா? அது எம்பிட்டு விலை என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு மாடு வேணும், நான் மாடு மேய்ச்சாகணும், எனக்கு வருமானம் வந்தாகணும். இங்க வரு, ஆடு வீட்டுல கிடக்குற ஆடு கட்டாந்தரைய கூட்டினாலே உனக்கு இது நாத்தடிக்குதுன்னுவ, அது பண்ணுது இது பண்ணுதுன்னுவ. நீ போய் மாடு மேய்க்கிற ஆளா? கம்மனு இருல, ஏழை சும்மா இருக்க மாட்டாம. பாருங்க, எனக்கு வேணும்னா வேணும், அப்படிதான் நான் சொல்லிட்டேன். இங்க வரு, எதுல எல்லாம் புடிவாதம் பண்ணணும்ன்றது இருக்கு, புரியுதா? உனக்கு மாடெல்லாம் மேய்க்க தெரியாது, கம்முன்னு இரு. இங்க பாருங்க, உங்க அம்மா எல்லாம் ஆடை மேய்ச்சி இந்த 20,000க்கு விற்கிறாங்க. நான் ஒரு மாட்டை மேய்ச்சி தினந்தோறும் ஒரு வருமானத்தை பார்த்தனா அது நம்மளுக்கு உதவியா தானே இருக்கும். நாளை பின்ன ஒரு குழந்தையோ குட்டியோன்னா யாருக்கிட்டன்னு போய் கேட்க முடியும், வைக்க முடியும்? நம்ம கையில காசு இருந்தா எடுத்து தாராளமா செலவு பண்ணலாம், வைக்கலாம். ஏமா நீ பேசுறதெல்லாம் சரிதான், ஆனா வேலைக்கு உனக்கு சரியில்லையே. நினைச்சா மூக்க சிந்துனா போதும் எங்க ஆத்தா வீட்டுக்கு ஓடுறேன்னு ஓடிடுவ. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்றது சொல்லு பாப்போம். எனக்கு இப்ப மாடு வந்து ஆகணும். எவரு மாடெல்லாம் 50,000 60,000 வரும். 50,000 60,000னா பால் ஊற்றி அதெல்லாம் நான் எடுத்துருவேன். 1 லிட்டர் பாலே 60-70 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதெல்லாம் நான் தாராளமாக எடுத்துவிடுவேன். எனக்கு மாடு வேணும், அம்பிட்டுதான். ஒரு மாடு வாங்கினா அது கண்ணு போடும், அந்த கண்ணு இன்னொரு கண்ணு போடும். அப்படியே நான் அப்படியே பெருக்கி நான் வித்துப்பிடுவேன். ஒன்று சொல்லி திருந்துறவங்கள்ட்ட சொல்லலாம், உனக்கு சொன்னாலும் புரியாது. நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு நிற்ப. நான் வேண்டான்னு சொன்னாலும் பிடிவாதம் பண்ணுவ. சரி வா விருப்பம். இப்போ என்ன, உனக்கு மாடு தானே வேணும், வாங்கிட்டு வந்து கொடுப்பேன்.
கொடுத்துப்பட்டு நாளை பின்ன வந்துட்டு என்னால முடியாது வைக்காது அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லிட்டேன், இப்பயே நான் சொல்லிட்டேன். அந்த மாட்டுக்கு புழுக்கால் போறதுல இருந்து அதுக்கு தவிடு வைக்கிறதுல இருந்து எல்லாம் நீதான் பண்ணணும். எங்க ஆத்தாலோ நானோ பண்ணுவோம்னு நாளைக்கு நான் நினைக்காத. பாலை ஊத்தி நான் வருமானம் வந்தேன்னா நீங்க வாங்க மாட்டீங்க. எனக்கு வேண்டாமா, எனக்கு வேண்டவே வேண்டாம். ஆனா வாங்கிட்டு வந்து குடுக்கறேன், என்னமோ பண்ணு. எனக்கு இப்பயே வேணும். இப்பயே வேணும்னா இங்கே மாடு என்ன இந்த சைட்லயா இருக்குது தூக்கிட்டு வந்து குடுக்கறதுக்கு? ஏண்டி நீ வேற? வரும்போது வரும் சரியா? சும்மா கம்முனு கடை. எனக்கு இப்ப மாடு வேணும்ன்றல. பாரு அமுதா, ஒரு பேச்சுக்கு சொன்னா சரின்னு கேட்டுக்கணும். சும்மா இந்த தேவையில்லாததெல்லாம் பண்ணாத சரியா? வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. மாடு வேணும் ஆடு வேணும்னு இதுவே உங்க அம்மாவுக்குன்னு செய்வீங்க, எனக்குன்னா உங்களுக்கு எக்கத்தாலம் தானே. என்னை யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. நான் வாழ்றது ஒண்ணு சாவுறது ஒண்ணு. நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் போய் சாவுறேன். எதுக்கு நான் உயிரோட இருந்து நான் கேட்டது கூட இந்த வீட்டுல வாங்கி கொடுக்கறதுக்கு இல்ல. யாருக்குமே என்ன கண்டா பிடிக்கிறது இல்ல. எல்லாத்துக்கும் என்னை கண்ட எக்கத்தாலம் தான். நான் எதுக்கு வாழணும்? நான் சாவுறேன். ஐயோ சீந்தாத, மூக்க சிந்தி தொலையாத. இப்ப என்ன மாடு தானே வேணும், வாங்கி தரேன் போதுமா? எனக்கு யாரும் வாங்கி தர வேணாம். எனக்கு யாருக்குமே பிடிக்காது இல்ல. எனக்கு வேண்டாம். வாங்கி தாரேன் போதுமா? உயிர் எடுக்காத. இதுவே அவங்க அம்மா கேட்ட உடனே வாங்கி கொடுப்பாரு வைப்பாரு. நமக்கு கேட்டா மட்டும் முக்கால அழுகுவாரு. மாடு வரட்டும், நானும் சம்பாதிக்கிறேன். பால் ஊத்தி அப்ப தெரியும். 5 கொடு 10 கொடு நம்ம கிட்ட வருவாங்கல்ல, அப்ப பாத்துக்கிறேன். அக்கா, உங்க வீட்டுல கரண்ட் இருக்கா இல்லையா? இருக்குதா? ஆமாக்கா, நேற்று ராத்திரிலேருந்து எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. அதான். ஆமாக்கா, பீஸ் எது போயிடுச்சு போல இருக்கு. அதான் கரண்ட் இல்லை. சரிங்கக்கா. சரி. நான் பார்த்துக்குறேங்க்கா. இல்லை ஆளெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் வீட்டுக்காட்ட சொல்கிறேன். பார்த்துக்குறேங்க்கா. சரிக்கா. வைக்கிறேங்க்கா. எப்பா என்னடா பண்ணுறது இப்போ? ஏங்க பேய் மாதிரி இப்படிதான் வந்து நிப்பீங்களா? உயிரே இல்லை போங்க. எனக்கு ஏண்டி புருஷன் தானே வந்தேன், வேற எவனா வந்தேன்? எதுக்கு இப்படி கத்துறவ? புருஷனா இருந்தாலும் பொண்டாட்டி இப்படி திருப்பி இருக்கும்போது தான் வந்து நிப்பீங்களா? உயிரே இல்லை போங்க. இங்க பாரு, திருட்டுத்தனம் பண்ணுனா தான் பயம் வரணும். நீ தான் எந்த திருட்டுத்தனமும் பண்ணலையே, அப்புறம் பயந்து சாவுற? பைத்தியக்காரி. ஷபா, சரியான வெயிலடி. சி, அந்த ஃபேனை போடு கொஞ்சம். எப்படி போடுறது? கையில தான் போடணும். ஏன் காலில் எதுவும் போடணுமா? கரண்ட் இருந்தா தானே போடுறதுக்கு. கரண்ட் இல்லையா? ஏய், நேத்து ராத்திரி போட கரண்ட் இன்ன வரைக்கும் வரலையா? இல்லங்க. இங்க பாரு, நல்ல எல்லாம் சுவிட்சையும் போட்டு பாத்தியா இல்லையா? சுவிட்ச் எல்லாம் போட்டுட்டேங்க, போட்டு பார்த்தேன். ஒன்றும் வேலை செய்யலை. என் ஃபோன்ல இந்த சார்ஜ் தீர்ந்து போகுது. இந்த 1% தான் இருக்கு. நானே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னாடி இது? வேகாத வெயில வெந்து புளிங்கி போய் வாரம். சரி, வீட்டுக்கு வந்தாந்து பேனை போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் உக்காரலான்னு பார்த்தா இந்த லட்சணமா இருக்குது. பக்கத்துல எல்லாம் கரண்ட் இருக்கா இல்லையாமா? ஃபோன் பண்ணி கேட்டேன். எல்லா வீட்லயும் இருக்குதான், நம்ம வீட்டுல மட்டும்தான் இல்ல. அந்த அக்கா சொன்னாங்க ஃபீஸ் எதுவும் போயிருக்கும், ஃபீஸ் எதுவும் மாத்த சொல்லு அப்படின்னாங்க. ஐயோ, அது வேறையா? ஒரு செலவுலன்னா ஒரு செலவு வந்தே தான் ஜலிக்குது போல இருக்குது. இப்பதான் கரண்ட் பில்லு கட்டினேன், அதுக்குள்ள ஃபீஸ் மாற்றவனி அவங்க எவ்வளவு கேட்க போறான்னு தெரியல. ஐயோ, இன்னும் லோன் வேற கட்டணும், அதுக்கு 5000 வேற கேட்பான், பைக் லோனு. சரி, வர சொல்றேன் ஆளை. உக்காந்துக்கிட்டே இருக்கீங்க, போங்க போய் வர சொல்லிட்டு வாங்க. ஏண்டி இப்போதாண்டி வேலை விட்டு வந்தேன், மதியானம் சின்ன நேரம் பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை, சாப்பிட்டுட்டாவது போறேன். பாருங்க, போன்ல சார்ஜே இல்லை தெரியுமா? உட்காந்துருக்கவே போர் அடிக்குது, வீட்டுல இருக்கவே முடியல. எவரு கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். நானே இப்பதான் வந்து உட்காரேன் வேலை செஞ்சுட்டு வந்து. உடனே உன இது பண்ணுமா? சோத்தை எடுத்து வை, எடுத்து வச்சுட்டு போயிட்டு வரேன். ஷோ, இந்த வியூஸ் எல்லாம் இப்பதான் போய் தொலையும் நமக்குன்னு. கட்ட புருஷன் வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுறானே, அந்த ஒரு நன்றி ஏதாவது இருக்குது அவளுக்கு? கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம இருக்காளம்மா. எப்படிதான் இவ காலமெல்லாம் ஓட போகுதோ தெரியலப்போ நமக்கு. அண்ணே, இந்த ஒரு தடவை மட்டும் கொடுங்கண்ணே. அக்காவுக்கு 5வது மாசம் கட்டி சோறு போடணும், அதுக்காக தான் கேட்கறேன். ஏன்பா, ஏற்கனவே ஊருப்பட்ட பணம் வாங்கியிருக்க, இப்போ மறுபடியும் பணம் கேட்டா நான் என்ன பண்றது சொல்லு பாப்போம். இல்லைண்ணே, மற்ற டைமா இருந்தா கூட கேட்க மாட்டேன். அக்கா முதல்ல வந்து தனியா இருந்தாங்க, அதனால மாமா எதையும் எதிர்பார்க்க மாட்டாரு. எங்ககிட்ட அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு இன்ன வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை. ஆனா அக்காவுக்கு இப்போ புகுந்து வீடு போயிருச்சு. அங்க
மாமியார் அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. இந்த தடவை தான் அதுக்கு நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சா அதுக்குள்ள இந்த மாதிரி. இந்த ஒரு தடவை மட்டும் உதவி செய்யுங்கண்ணே. என்னப்பா நீ என்னை தர்ம சங்கடத்துல நிறுத்துறப்போ இப்பதான் அதை கட்டணும் இதை கட்டணும்னு வாங்கினேன். மறுபடியும் காசுனா இந்த வாரம் எனக்கு சம்பளமே வேணாண்ணே, மொத்தமா நீங்க எடுத்துக்கோங்கண்ணே. இந்த ஒரு தடவை மட்டும் உதவி பண்ணுங்கண்ணே. இன்னும் 2 நாள் தானே இருக்கு 5 பிறக்கிறதுக்கு. அதுக்குள்ள நாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சாதானே பண்ண முடியும். நான் வேற அம்மாய் கிட்ட எல்லாம் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டேன். ஷோ ஏன்டா என்னை இப்படி பாடா படுத்துற? சரி வாங்கிக்க. ஆனா இதுதான் உனக்கு கடைசி, முதலும் கடைசி. சும்மா என்கிட்ட காசு கொடுன்னு கேட்க கூடாது. கேட்டாலும் இனிமேல நான் தரமாட்டேன். சரிங்கண்ணே, அப்படிலாம் இனிமே கேட்க மாட்டேங்கண்ணே. கரெக்டா இருப்பேங்கண்ணே. நீ ஏன் உன் மரியாதையை காப்பாத்திக்க, இல்லைன்னா அப்புறம் உனக்கு தான் அது கஷ்டம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இல்லைண்ணே இல்லை, இதுக்கப்புறம் நான் சரியா இருப்பேங்கண்ணே. இந்த ஒரு தடவை மட்டும் கொடுங்கண்ணே. மற்ற பசங்களை மாதிரி அனாவசியமாக இந்த குடி கிடி இந்த பிள்ளைங்கன்னு செலவு பண்ணுறது இல்லை. அதனால தான் உனக்கு நான் இது பண்ணுறேன், புரியுதா? சரிங்கண்ணே. மாமா எம்மாடி, பார்க்கவே அப்படியே என் தங்கச்சி உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு என் பிள்ளைக்கு. என்னங்க பரிசம் போட்டு பொண்ணை அழைச்சிட்டு போறோம். நீங்க தான் பெத்தவங்களா இருந்து 2 பேரும் திருநீர் வச்சு பிள்ளைய அனுப்பி வைக்கணும். 2 பேருமே இப்படி வராம இருந்தா எப்படிங்க? இல்லைங்க, இப்பதான் நான் வேலை விட்டே வந்தேன். அதனால தான் என்னால் வர முடியல. இந்த இருங்க, இந்த பொண்டாட்டியை கூப்பிட்றேன். வச்சு விடுங்க. ஏன்னா அவளுக்கும் கொஞ்சமாவது மனசுக்கு கஷ்டமா இருக்கும்ல. தாய் இல்லாத இடத்துல, தகப்பன் இல்லாத இடத்துல தாய் மாமன் தான் முன்ன நின்று எல்லாம் பார்க்கணும் வைக்கணும். நீங்கள் எங்கள் மருமவளுக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு நாங்கள் இப்போ வரைக்கும் எதையும் கேட்கல, அப்பவும் எதையும் கேட்க மாட்டோம், எப்பயும் எதையும் கேட்க மாட்டோம். தாய் மாமன் ஒரு புடி திருநீரை எடுத்து நெத்தியில் வச்சாலே போதும், அந்த புள்ளோட வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கறது அது மட்டும்தான். 2 பேரும் சேர்ந்து பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணி திருநீரை வச்சு விடுங்க. அந்த இருங்கம்மா. கோகிலா, என்னையா எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு கிடக்குற? மருமவளை பரிசம் போட்டு எல்லாம் பொண்ணு அழைச்சிட்டு போறாங்களாம். வாமா வா, 2 பேரும் சேர்ந்து பிள்ளைக்கு திருநீர் வச்சு விடுவோம். அதெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. நான் திருநீரெல்லாம் வைக்க கூடாது. என்னம்மா இப்படி சொல்றீங்க? நான் வைக்க கூடாதுன்னா வைக்க கூடாதுங்க. இங்க பாருடி, நம்ம புள்ளடி, நம்ம புள்ள இல்ல, வேற யாரும் புள்ளையும் இல்ல, நம்ம வீட்டு புள்ளடி. பார்த்துடி வாடி, இந்த ஒரு தடவை மட்டும் பண்ணு. உங்ககிட்ட நான் வேற எதுவும் கேட்கல, நீ சொல்றபடியெல்லாம் நடந்துக்கிறேன். திருநீரை மட்டும் வச்சு விடுறி. பொண்ணு நிக்கிறாடி, பார்க்கவே சங்கட்டமா இருக்கு. என்னடி அப்படியே நின்னுகிட்டு இருக்க? என்னால முடியாது, நான் வைக்க கூடாது. கெஞ்சினா ஓவரதான் மிஞ்சுவோம் ராட்சசி. பிள்ளைக்கு ஒரு திருநீர் வச்சு விடுறீனா என்ன ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்காவ, என்ன பண்றது? இதுதான் பெத்தவங்களுக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம். இதுவே பெத்த தாய் இருந்திருந்தா, தகப்பன் இருந்திருந்தா இன்னைக்கு திருநீர் வைக்கிறதா இருக்கட்டும், ஓடவும் ஒடியாரவுமா இருப்பாங்க. அவங்க இல்லைன்னா இப்படி தான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் திருநீர் வைக்கிறதுக்கு கூட போய் கெஞ்சறதா இருக்கு. பார்க்கவே சங்கட்டமாக இருக்குது. என் மருமவளை இதுக்கோசரமே நல்லபடியாக நம்ம வச்சுக்கணும். இவங்களை மெச்சுற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். மகமாயி கருப்பா, நம்ம புள்ள அடுத்த வீடு போய் வாழ போறேன். என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்களோட ஆயுசையும் என் மருமவளுக்கு கொடுத்து அவளுக்கு நல்லதை மட்டும் கொடு, எந்த கெட்டதையும் கொடுத்துறாத. இப்போ கூட அவளோட வாழ்க்கையில ஒரு புடி திருநீர் எடுத்து வைக்கிறதுக்கு கூட வரமாட்டேங்கிற இந்த ராட்சசி. எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கியா? உன்னதான் நம்பி இருக்கேன். இந்த புள்ள வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடு. மாடி, உன் மனசுக்கு நீ போற இடத்துல பாரு, நல்லா வாழ போற பாரு. இவெல்லாம் வாயை பொழக்கிற அளவுக்கு நீ வாழுவ பாரு. மாமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. நீங்க என் மேல நம்பிக்கையோட இருக்கீங்கல்ல, அது போதும். நீங்க ஒரு புடி திருநீர் வச்சதுலே போதும் மாமா. என் மனசு நிறைவா இருக்கு. இவளோட கெட்ட எண்ணத்துக்கு எவ்வளவு பாருமா, நீ நல்லா வாழுவ, நீ நல்லா வாழ்ந்து காட்டுவ பாரு, வாழ்ந்து காட்டுவ. ஐயா, இதுக்கு தான் வரல, கல்யாணத்துக்காவது வாங்க. நீங்க திருநீர் வச்சா மட்டும் போதும், வேற எதுவும் நீங்க செய்ய வேணாம். வாமா. ரோடு வேற கிராஸ் பண்ணணும், வண்டி வேற போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. என்ன ராணி நிக்கிற மாதிரி இருக்கு? தம்பி, இங்க கொஞ்சம் அப்படியே வண்டியை நிறுத்துங்க. என்னடா இது, ஆட்டோ வேற நிக்குது, இப்ப எப்படி போறது? எதுக்கு இவ இங்க வந்து நிக்கிறா? ஓஹோ, நான் நல்லா இருக்கேன் என்னை பாருடின்னு சொல்லி நம்மள வேணுமுனே இது பண்றதுக்கு வந்து நிக்கிறாளோ? இருக்கும் சொல்ல முடியாது. ராணி,
ஏன் என் மூஞ்ச பார்த்து கூட என்கிட்ட பேச மாட்டியோ? என்னத்த பேசுறது? எதுவும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கியா? ம், இருக்கேன். மாசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எத்தனை மாசம்? 5 பிறக்க போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ம். அப்புறம் வீட்டுக்காருக்கு இப்போ கை பரவாயில்லையா? ம், நல்லா இருக்காரு. நான் தான் அவர் கையை அப்படி ஆக்கினேன். உனக்கு தெரியுமா? ம், தெரியும். தெரிஞ்சும் ஏன் என்கிட்ட வந்து நீ கேட்கல? கேட்கணும்னு தோணுச்சு. ஆனால் என் வீட்டுக்காரர் தான் அதெல்லாம் கேட்காத, சின்ன பிள்ளை ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னாரு. எதுக்கு அழுவுற? ராணி, என்ன ஆச்சு? இல்லை ராணி, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நான் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என் எண்ணம் போலதான் எனக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. எல்லாருமே சொல்லுவாங்களே எண்ணம் போலதான் வாழ்க்கை அமையும்னு. அந்த மாதிரி என் எண்ணம் படிதான் எனக்கு அமைஞ்சு போயிருக்கு. எதனால அப்படி சொல்ற? இங்க வச்சு பேசல, நம்ம வேற எங்கேயாவது போய் பேசலாமா? வெளியே எங்கேயும் போறியா? இல்லை, வீட்டுக்காரர் தோட்டத்தில் இருக்காரு, அதான் அவரை பார்க்க தான் போகிறேன். எனக்கு யாருக்கிட்டையாவது என் மனசு விட்டு பேசணும்னு சொல்லி தோணுது. ஆனா என்னமோ தெரியல, யாருமே எனக்காக இல்லை. என்னோட கெட்ட எண்ணத்தினால எந்த சொந்தமுமே எனக்கு இல்லை. ஆனா என் மனசுக்குள்ள யாராவது ஒரு உண்மையான உறவு கிட்ட மனசு விட்டு பேசணும்னு தோணுது. எனக்காக ஒரு 10 நிமிஷம் வரியா? அதுக்கு எதுக்கு அழுகுற? அழுகாத, வா, என்ன பேசணும்? ஏதாவது கோவிலுக்கு ஏதாவது போய் பேசுவோம். நீ கோவிலுக்கெல்லாம் போவே மாட்ட. தெரியல, வரியா? சரி வா.